சிலருக்குலாம் இது காலையில இது சாப்பிட்டாதாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குங்க. சில விஷயங்கள் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே சாப்பிடுவோம். டயட் நான் சொல்றேன், வாக்கிங் போங்கன்னு அனுப்பிச்சு விடுறேன். இந்த மாதிரி பஜ்ஜி போண்டாலாம் சாப்பிட்டுட்டு வந்தா ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து இப்படிலாம் பண்ணிட்டா நம்ம என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய பேர் சொல்றீங்க. இது எவ்வளவு கெடுதலான ஒரு விஷயம்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். எப்பவாவது ஒரு டைம் சாப்பிட்றீங்கன்னா ஓகே. ஆனா டெய்லியுமே ஈவினிங் ஆனா சரி கேண்டீன் போறேன் இதை சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேபிட் இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில. ஏன்னா நம்ம டயட் பத்தி சொல்லும் போதே நிறைய பேர் இந்த விஷயத்த சொல்றீங்க. வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சித்தர்கள் அருளால தொடர்ந்து பல பதிவுகள்ல நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த பதிவில் நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸ், சிலருக்குலாம் இது காலையில் இது சாப்பிட்டாதாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குங்க. சில விஷயங்கள் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே சாப்பிடுவோம். அது எல்லாமே நம்ம உடலுக்கு தீங்கு தரக்கூடிய விஷயமா தான் மாறுது. அதாவது இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், நிறைய பேருக்கு ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் வர்றதுக்கு, ஒபிசிட்டி உடல் பருமன், பேட் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாகிறது, நம்மளுடைய இரத்த நாளங்கள்ல முக்கியமா இதயத்திற்கு போகக்கூடிய இரத்த நாளங்கள்ல அடைப்பு ஏற்படுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் காரணமா இருக்கிறது அதிகமான எண்ணெய் பொருட்கள். நம்ம வந்து அதிகமா விரும்பி சாப்பிட்றது. இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா பஜ்ஜி, போண்டா, வடை, இந்த மாதிரியான விஷயங்கள். ஆஹா, என்னடா நமக்கு பிடிச்ச விஷயத்திலே கை வச்சுட்டாங்களேன்னு யோசிப்பீங்க. ஏன் நான் இதை சொல்றேன்னா, நம்ம டயட் சொல்லும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, அட்டெண்டர் சொல்லுவாங்க, எங்க மேடம் எங்கேயோ வெளியில போறாரு, நான் வீட்டுல வந்து கரெக்டா ஸ்ட்ரிக்டா கொடுப்பேன், ஈவினிங் வாக்கிங் போறேன்ட்டு போறாரு, நல்லா பஜ்ஜி வடைலாம் சாப்பிட்டு வந்துடுறாரு. காலையில வாக்கிங் போறோன்னு போறாரு, இந்த மாதிரி பஜ்ஜி வடைலாம் சாப்பிட்டு வர்றாரு. அப்புறம் எப்படிங்க நம்ம வீட்டில் இவ்வளோ ஸ்ட்ரிக்டா நீங்க கொடுக்குற மெடிசன்லாம் சாப்பிட்றோம், டயட் நான் சொல்றேன் வாக்கிங் போங்கன்னு அனுப்பிச்சு விடுறேன், இந்த மாதிரி பஜ்ஜி போண்டெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தா ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து இப்படிலாம் பண்ணிட்டா நம்ம என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய பேர் சொல்றீங்க. பொதுவாகவே இந்த எண்ணெய் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் சாப்பிடும்போது உடல்ல பல தீமைகள் உருவாகுது. ஏன்னா எவ்வளவுதான் கொலஸ்ட்ரால் குறைக்க இது சாப்பிடுங்க, இந்த மெடிசன் எடுங்க அப்படின்னு சொன்னாலும் பலருக்கு வந்து முக்கியமான ஒரு ஃபேவரட் ஸ்நாக்ஸ் ஐட்டம்னா இதுதான். நார்மலா போயிட்டு இருந்தாலும் அந்த பஜ்ஜி கடையை பார்த்தோன்னே அப்படியே நம்ம கால்கள் அதை நோக்கி போக ஆரம்பிச்சிடும். ஸோ நல்லா பஜ்ஜியெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு டீ சூடாக குடிச்சிட்டு ஒரு சிலர் ஸ்மோக் பண்ணவும் செய்றீங்க. அந்த மாதிரி ஒரு ஹேபிட் தான் உங்க உடலுக்கு தீங்கு கண்டிப்பா விளைவிக்குதுங்க. ஒரு 50 வயதுக்கு மேல இதே நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உடலுக்கு நிறைய தீங்கு விளைவிக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா காலையிலே இதாங்க ஹேபிட்டா இருக்கும். காலையில நல்லா ஒரு 3-4 வடை சாப்பிட்டுட்டு சூடா டீ குடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் கூட எடுக்கிறாங்களோ இல்லையோ ஸ்ட்ரெயிட்டா லஞ்சுக்கு போயிடுவாங்க. இந்த மாதிரி எண்ணெயில் செய்த பலகாரங்கள் நீங்க நிறைய சாப்பிடும்போது இதயத்திற்கு ஆபத்தை தரும். இப்போ இதுல முக்கியமாக பார்த்தீங்கன்னா வாழைக்காய், உருளைக்கிழங்கு இது வந்து பஜ்ஜியா போடுறாங்க இல்லையா? அதுல இருக்கக்கூடிய இது 2மே பார்த்தீங்கன்னா வாதத்தை அதிகரிக்கும். பொதுவாகவே வாதம் இருக்குன்னா நம்ம என்ன சொல்வோம், கிழங்கு ஐட்டம்லாம் சாப்பிடாதீங்க, வாழைக்காய் சாப்பிடாதீங்க, உருளைக்கிழங்கு சாப்பிடாதீங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? ஆனா அதையே பஜ்ஜியாக நீங்க சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. அது எவ்வளவு கெடுதலான ஒரு விஷயம்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். எப்பவாவது ஒரு டைம் சாப்பிட்றீங்கன்னா ஓகே. ஆனா டெய்லியுமே ஈவினிங் ஆனா சரி கேண்டீன் போறேன் இதை சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேபிட் இருக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு சமோசா சாப்பிடுவீங்க. மைதாவினால் நல்லா விராப் பண்ணி உள்ள நல்லா பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வச்சு அந்த சமோசாவும் ஒன்று சாப்பிடுவீங்க, எண்ணெயில் பொரித்தது தான். ஸோ இந்த மாதிரி எண்ணெயில் பொரித்த உணவுகள் எடுக்கும்போது டைரெக்டாக உங்களுடைய இதயத்தை பாதிக்குது. ஸோ இந்த உருளைக்கிழங்கு மற்றும் இந்த வாழைக்காய் 2மே வாதத்தை அதிகரிக்கக்கூடியது. மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு நிறையவே வர ஆரம்பிச்சிடும். கவனமாக இருக்கணும். அதில் சேர்க்கக்கூடிய மாவு பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு அதுவுமே வாதம் தான். கடலை மாவு தானே சேர்க்குறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு கலர்ஸ்க்கு நல்லா ரெட் கலரில் கண்ணை கவரும் வகையில் இருக்கணுன்றதுக்காக நல்லா ரெட் கலர் பொடியும் அதில் சேர்த்து உப்பு நல்லா தூக்கலாக போட்டு தான் கொடுப்பாங்க. சோடா மாவெல்லாம் சேர்த்து. ஸோ அது நல்லா சாஃப்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ இது எல்லாமே சேர்த்து நம்ம உடலுக்கு தீங்கு தரக்கூடியது. அதுவும் அதில் போடக்கூடிய ஆயில் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு முறையோ 2 மாதத்துக்கு ஒரு முறையோ சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். திரும்ப திரும்ப அதையே தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி எண்ணெய்களை பொரிச்சு எடுத்த நல்ல சூடான வடையோ பஜ்ஜியோ நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னா
டைரெக்டாக உங்களுக்கு கல்லீரல் பாதிப்பு ஏற்படுங்க. ஸோ இந்த கல்லீரல் பிரச்சனை வர்றதுக்கு, ஃபேட்டி லிவர் வர்றதுக்கு இது ஒரு முக்கியமான ரீசன். காலையில் ஒரு 11 மணி ஆச்சுன்னா பிரேக் டைம், ஸோ நான் கேண்டீனுக்கு போகிறேன் அப்படின்னு போயிட்டீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு ஐட்டம்ஸ் நம்ம சாப்பிட்றது, டீ குடிச்சிட்டு ஒரு ஸ்மோக் பண்ணுற ஹேபிட் நிறைய பேருக்கு இருக்கும். அது டைரெக்டாக நம்மளுடைய கல்லீரலை பாதிக்குது. நுரையீரல் பகுதியில் பிரச்சனை வர்றதுக்கும், ரத்தத்தில் அதிகமான டாக்ஸின் சேர்றதுக்கும், இதயத்தில் அடைப்பு ஏற்படுறதுக்கு இதுதான் காரணம். இன்னும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இது எண்ணெய் தானே இருக்குது, நான் அது பேப்பரில் வச்சு நல்லா அழுத்திட்டு எண்ணெய்லாம் எடுத்துகிட்டு சாப்பிட்றேன். நிறைய கடைகளில் பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரும் கூடவே வச்சுருப்பாங்க. நியூஸ் பேப்பர் ஒன்லி நீங்கள் நியூஸ் ரீட் பண்ணுறதுக்கு மட்டும்தான். ஸோ அதில் நிறைய இன்னைக்கு தரவுகள் கொடுத்துருக்காங்க. ஆராய்ச்சி பண்ணி நிறைய இதனால் நிறைய வல்லுநர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம எல்லாருமே பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். நியூஸ் பேப்பரை நியூஸ் படிச்சுட்டு அதோடு எடுத்து வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி சாப்பாடு விஷயத்துக்கு எண்ணெய் உறிஞ்சிறதுக்கு நம்ம ப்ரெஸ் பண்ணி அதில் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ், ஸோ அதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு, அந்த லெட்டர்ஸ் பிரிண்ட் பண்ணுறதுக்காக அதில் இருக்கக்கூடிய லெட்டு, கேரியம், இந்த மாதிரி ஹெவி மெட்டல்ஸ் அதில் இருக்கும். ஸோ அது நம்ம சாப்பிட்டுட்டு கையில் அதை துடைக்கிறது, இல்லை ஒரு பஜ்ஜியோ வடையோ வச்சு அதில் ப்ரெஸ் பண்ணி எண்ணெயெல்லாம் போயிடுச்சு, இது மட்டும் நான் இப்போ சாப்பிட்றேன் அப்படின்னு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா, எண்ணெயோடு சேர்ந்து அந்த ஹெவி மெட்டல்ஸ் நம்ம உணவில் கலந்து உடலுக்குள்ளே போக ஆரம்பிக்கும் அபாயம் இருக்குது. அப்படி போச்சுன்னா நம்மளுடைய உணவு பாதை, குடல் பகுதியில் பாதிப்புகள் அதிகமாக ஏற்படும். இது சிறுநீரகங்களையும் கல்லீரலையும் அதிகமாக பாதிக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம செய்கிறோம். ஏன்னா இவ்வளோ வருஷம் சாப்பிட்டுட்டோம். அந்த பஜ்ஜியோ இல்லை வடையோட ஸ்மெல் பார்த்தோன்னே எனக்கு வேறு வழியே தெரிலங்க, நான் சாப்பிட்டு தான் ஆகணும். சின்ன வயசுலேருந்து நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். அதுவும் அது சின்ன வடை நல்ல கிறிஸ்பியாக மொறுன்னு நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஸோ உளுந்து வடை உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது சரியான முறையில் எப்படி செய்யணும், அதுவும் கருப்பு உளுந்து வடையெல்லாம் எப்படி செய்யணுன்றது ஒரு பதிவாகவே நம்ம கொடுத்துருக்கோம். ஆனால் எதுவாக இருந்தாலும் ஹெல்த்தியாக வீட்டில் எப்போவாவது ஒரு முறை நம்ம சாப்பிட்றது நல்லது. இந்த மாதிரி எண்ணெய் நிறைய இருக்கிற அந்த பஜ்ஜி, போண்டா வகைகளை நீங்கள் சாப்பிட்டுட்டு எக்ஸசைஸ் சரியாக பண்ணாமல் திரும்ப போயிட்டு சேரில் உட்காந்துட்டு இன்னும் 4-5 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உடலில் பேட் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகரிக்கும். தொப்பை பெரிதாகிட்டே போகும். அடிவயிற்று பகுதியில் அதிகமான கொழுப்பு சேர ஆரம்பிச்சிரும். இதய இரத்த நாளங்களில் கொழுப்பு படிய ஆரம்பிச்சிரும். இதயத்தோட செயல்பாடு நமக்கு பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிச்சிடும். சடனாக ஹார்ட் அட்டாக் வருது, ஹார்ட் பிளாக் வருது, உடனே ஸ்டென்ட் வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரியான நிலை ஏன் ஏற்படுதுன்னா, இந்த மாதிரி கொலஸ்ட்ரால் டயட், எண்ணெயில் பொரித்த உணவுகள் நீங்கள் விரும்பி சாப்பிட்றது தான். ஸோ பிடித்த உணவு தான் வீட்டில் எப்போவாவது ஆரோக்கியமாக செஞ்சு சாப்பிடுங்க. இதில் முக்கியமாக வாதம் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் உருளைக்கிழங்கு, வாழைக்காய், இதுக்கு பதிலாக நீங்கள் ஆனியனோ இல்லை கத்திரிக்காய், குடைமிளகாய் இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ எப்போவாவது நீங்கள் பஜ்ஜி வடை நல்லா சாப்பிட்றது ஓகே. அதுவும் உங்களுக்கு கொலஸ்ட்ரால் ஏற்கனவே இருக்குது, சுகர் ஏற்கனவே இருக்குது, ஏற்கனவே நீங்கள் இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் இருக்கீங்க, ஒபிசிட்டி, தொப்பை பெருசாக இருக்குது அப்படின்றவங்க இந்த உணவுகள் எல்லாமே தவிர்த்துக்கோங்க. ஸோ உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில். ஏன்னா நம்ம டயட்டை பற்றி சொல்லும் போதே நிறைய பேர் இந்த விஷயத்த சொல்கிறீங்க, நான் ஆயில் ஐட்டம்ஸ் நிறைய சாப்பிட்றேன், கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ இதற்கு மாற்றாக ஹெல்த்தியான உணவு நிறைய இருக்குது, அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.